إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதலாவது குத்துபாவை ஆரம்பம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற பொதுவான ஒரு முன்னுதாரணம், அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது ஏற்றுக்கொண்டும் பின்பற்றுகிறவர்கள், அல்லது பின்பற்றுவதிலே கொஞ்சம் சுணக்கம் காட்டுகிறவர்கள், அல்லது பின்பற்றாமலேயே வாழ்கிறவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்படி அந்த வாழ்க்கையில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் ஆயுட்காலத்தில் குறிப்பாக தன்னுடைய நேரத்தை அவர்கள் வீணடித்ததே இல்லை. அந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், நேரம் நமக்கு பயனுள்ள வகையில் சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவதானிப்பதற்கும் அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லுவார்கள், நேரம் பொன் போன்றது, அல்லது நேரம் கண் போன்றது, அல்லது நேரம் பொன்னை விட மேலானது என்றெல்லாம் தத்துவங்கள் பேசுவார்கள். அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் கேட்கிற போது நம்முடைய நேரத்திற்கே நமக்கு சரியான வேலைகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் அது சும்மா ஏதோ ஒரு நேர போக்கிற்கு பொழுதுபோக்கிற்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை போலவே தோன்றும். உடனே வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எதற்காக வேண்டுமானாலும் காத்திருக்கலாம், ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் நேரம் மட்டும் காத்திருக்காது. உதாரணமாக, உலகத்தின் ஆட்சி அதிகாரமே என்னிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் நினைத்தால் ஒரு 5 மணி நேரத்தை தள்ளி போட்டு விட முடியுமா? என்னிடத்தில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அல்லது ஊரறிந்த உலகறிந்த பெரும் அறிஞராக நான் இருக்கிறேன், இந்த நாட்டிற்கும் அல்லது இந்த உலகத்திற்கும் தேவைப்படக்கூடியவனாகவே நான் இருக்கிறேன் என்றே இருந்தாலும் கூட எனக்காக ஒரு 5 நிமிடத்தை இந்த உலகத்தில் யாராவது தள்ளி போட்டு விட முடியுமா? அல்லது எனக்காக நாளொன்றுக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை யாராவது 25 மணி நேரமாக மாற்றிவிட முடியுமா என்றால் முடியாது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் நேரத்தை குறித்து நமக்கு நிறைய சொல்கிறது. ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி காலம் என்கிற பெயர் கொடுத்து ஒரு அத்தியாயத்தையே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கௌரவமாக தந்திருக்கிறது. நேரம், காலம், நிமிடங்கள், இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதற்கு இருக்கக்கூடிய அத்தியாவசியத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்காக குர்ஆனில் அல்லாஹ் அல் அஸ்ர், காலம் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயத்தையே வைத்திருக்கிறான். மார்க்கத்தின் எந்த கடமைகளாக இருந்தாலும் அதற்கும் நேர காலத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது.
ஆனால் நேர காலத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்கள் நினைப்பதைப் போல இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது புனிதமான நேரம், இது பாக்கியத்திற்குரிய நேரம், இந்த இடங்களில் அல்லது இந்த நேரங்களில் உங்களுடைய சுபகாரியங்களை நீங்கள் செய்யலாம் அல்லது இந்த நேரங்களில் நீங்கள் உங்கள் சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்பன போன்ற மூட பழக்க வழக்கங்கள் மார்க்கத்திலே இல்லை, மூடத்தனமான சிந்தனைகள் மார்க்கத்திலே இல்லை. ஆனால் மார்க்கம் காலத்தையும் நேரத்தையும் சம்பந்தப்படுத்தித்தான் வணக்க வழிபாடுகளை அமைத்திருக்கிறது. அப்படிதானா? கலிமா என்கிற நம்முடைய தௌஹீதிற்கு பிறகு ஆக பெரும் கடமையாக இருக்கிற அல்லாஹ் மறுமையில் முதன்மையாக விசாரிக்க போகிற தொழுகை என்பதை குறித்து கூட அல்லாஹ் சொல்லுகிற போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ நேரத்தை இழந்தவன், காலத்தை இழந்தவன் உண்மையிலேயே வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் இழந்தவனாவான். இந்த நேரத்தில் எதை அவன் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அவன் தவறிவிட்டால் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அவன் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுவதை தவிர வேறு எதுவும் அதை ஈடு செய்து விடார். வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கிறது, ஒன்றை நாம் இழந்தால் அடுத்து நாம் செய்ததை சரி செய்து கொள்ளலாம். உதாரணமாக நாளொன்றுக்கு சராசரியாக 3 தினங்கள் 3 வேளைகள் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் காலையில் சாப்பிடாமல் விட்டு விட்டோம், ரைட், கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் மதியம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு விட்டால் அந்த பிரச்சனை சீராகிவிடும், அப்படித்தானே? அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களாக இருக்கிறோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாம் கொடுக்க வேண்டிய வீட்டு பாடத்தை செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் அடுத்து நாம் எழுதும் போது சேர்த்து எழுதி விட்டால் சரியாகிவிடும். இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை அந்த நேரத்திலே செய்வதற்கு முடியாமல் போனாலும் அடுத்து செய்யும் போது அதை சேர்த்தோ இணைத்தோ கூட்டியோ செய்து சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் வணக்க வழிபாடுகள் அப்படி அல்ல. இன்றைய நாள் காலை உங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகிவிட்டது என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நேற்றைய தினம் இஷா தொழுகை நான் தொடவில்லை, அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு ஃபஜ்ரோடு அதை நான் சேர்த்து தொழுது விட முடியுமா? இன்றைக்கு துஹரோடு சேர்த்ததை நான் தொழுது விட முடியுமா? நிச்சயம் முடியாது. அதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ உனக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யாமல் விட்டுவிட்டேன் ரப்பே, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், உன் கருணையை கொண்டு என் மீது கிருபையை காட்டி விடு யா அல்லாஹ், உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிவிட்ட பாவியாகி விட்டேன் யா அல்லாஹ், உன் வானம் உன் பூமி நீ கொடுத்த உயிரை அனுபவித்துக் கொண்டு, நீ கொடுத்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வதற்குண்டான ஒரு கடமை என்னிடத்திலே தவறி போய்விட்டது யா அல்லாஹ் என்று நீங்கள் உளமார்ந்த முறையில், உள்ளார்ந்த முறையில் கண்ணீரோடு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மாத்திரம் தான் அதை நீங்கள் சரி கட்ட முடியும். ஆனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் நேரம் காலத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறது. நோன்பா குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இத்தனை மணி நேரம் தான் உங்களுக்கு, இந்த நேரத்திற்குள் நீங்கள் சஹரை முடிக்க வேண்டும், இந்த நேரத்திற்குள் நீங்கள் இஃப்தாரை ஆவரித்து விட வேண்டும். ரமதானின் துவக்கம் இதோ இப்படி இருக்கிறது, ரமதானின் முடிவு இப்படி இருக்கிறது. இப்படி அனைத்தும் நேரத்தோடும் காலத்தோடும் சம்பந்தப்பட்ட முறையில் விதிக்கப்பட்ட ஒரு கடமையாகத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? நமக்கு நோன்பையே கொடுத்திருக்கிறான். ஜக்காத் அதுவும் அப்படித்தான், ஜக்காத் அப்படித்தான். உலகத்திலே முஸ்லிமாக பிறந்த எல்லார் மீதும் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை. யாருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுத்திருக்கிறானோ, தன்னுடைய சுய தேவைகள் நிறைவேறப்பட்டு போக மீதி அவனிடத்திலே தன்னிறைவாக செல்வமும் பொருளும் இருந்தால் அதில் அவன் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதுவும் எப்படி? வருடம் கொடுக்க வேண்டும். எது அவனிடத்தில் இருக்கிறதோ ஹால அலைஹில் ஹவுல், அதில் ஒரு வருடம் பரிபூர்ணமான முறையில் முடிந்ததற்கு பிறகு அவன் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அப்போ எதையுமே சகோதரர்களே காலத்தை பற்றியோ நேரத்தை பற்றியோ கவனத்தில் கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு செய்கிற வணக்க வழிபாடு மார்க்கத்தில் எதுவுமே இல்லை, தூக்கத்தை தவிர. தூக்கத்தை மட்டும்தான் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதை எப்படி நீங்கள் வழிபாடோடு சேர்க்கிறீர்கள்? ஆம், இரவிலே நீங்கள் உறங்குகிற போது ஒது செய்துவிட்டு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செய்துவிட்டு நீங்கள் உறக்கச் சென்றால் உங்கள் உறக்கம் கூட வணக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படிதானே? எல்லோரும் சொல்வார்கள், தூக்கத்திலேயே உன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறாயா என்று. என் தூக்கம் கூட மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் இருந்து விட்டால் என் உறக்கமும் எனக்கு வணக்கம் தான். அதனால் தான் நான் அப்படி சொன்னேன். எப்படி? கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் செய்கிற ஒரே வணக்கமும் வழிபாடும் உறக்கம் மட்டும்தான். அதை தாண்டி எதை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அவ்வளவு ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களது வாழ்வியல் கனவாக இருக்கிற ஹஜ்ஜை குறித்து கூட அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறான்? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களில் மட்டுமே செய்யப்படக்கூடிய கடமை. இப்போது கூட உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அது எப்படி அறியப்பட்ட மாதங்கள் என்று சொல்ல முடியும்? துல்ஹஜ் என்று துல்ஹஜ் என்று ஒரு, அதாவது ஹிஜ்ரி வருட பிறப்பின் 12வது, அதாவது கடைசி மாதத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ் தானே, அதற்கு எப்படி அறியப்பட்ட மாதங்கள்?
கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதிலே இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு நாம் நினைப்பதை போல 10 தினங்களுக்கு முன்னால், ஒரு வாரத்திற்கு முன்னால் எல்லாம் புறப்பட்டு ஹஜ்ஜை செய்து விட முடியாது. இப்படிதானா? அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலையில், அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்பம் அல்லது வாகன போக்குவரத்து இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஹஜ்ஜுக்கு ஒருவர் புறப்பட வேண்டுமானால் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு முன்பே அவர் தன்னுடைய உள்ளூரில் இருந்து புறப்பட்டாக வேண்டும். அப்போ எனக்கு அசௌகரியமாக இருக்கிறது, அல்லது இந்த குறிப்பிட்ட மாதங்களில் எனக்கு வேறு சில கடமைகள் இருக்கிறது, அதனால் இந்த மாதத்தில் எல்லாம் புறப்பட்டு என்னால் போக முடியாது, நான் முஹர்ரம் மாதத்திலே ஹஜ்ஜை பார்த்துக் கொள்கிறேன் அல்லது ரபீல் அவ்வல் மாதத்திலே ஹஜ்ஜை பார்த்துக் கொள்கிறேன் என்று யாராவது முடிவெடுக்க முடியுமா? முடியாது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். அதிலும் கூட எப்படி? ஹிஜ்ரி 8வது நாள் துல்ஹஜ் பிற 8ஆம் நாள் மினாவிலே இருக்க வேண்டும். 9வது நாள் அரஃபாவிலே இருக்க வேண்டும். அன்றைக்கு இரவு முஸ்தலிஃபாவிற்கு வர வேண்டும். 10ஆம் நாள் இது, 11ஆம் நாள் 10வது நாள் யௌமுன் நஹர், 11வது நாள் யௌமுல் கர் என்று ஹஜ்ஜிலே நீங்கள் பார்த்து செய்யக்கூடிய கிரியைகள் கூட நேரத்தோடும் காலத்தோடும் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்படி சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளின் ஒட்டுமொத்த தத்துவமும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்றால், காலத்தையும் நேரத்தையும் நீ காடாக்கிவிட்டால், காலத்தையும் நேரத்தையும் நீ பாழாக்கிவிட்டால் உன் வாழ்க்கையே நீ பாழாக்கியதற்கு சமம். அதனால் தான் இன்றைக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் ஓரளவிற்கு சாதித்திருக்கிறார்களோ, வாழ்க்கையில் யாரெல்லாம் ஓரளவிற்கு வளர்ச்சி பாதையிட்டிருக்கிறார்களோ, எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் எதை அவர்கள் பாதுகாத்தார்களோ இல்லையோ, நேரத்தையும் காலத்தையும் பாதுகாத்தார்கள். உறங்க வேண்டிய நேரம் மாத்திரமே உறங்கினார்கள். வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே கடுமையாக வேலை செய்தார்கள். சிந்திக்க வேண்டியதை சிந்தித்தார்கள். பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்தார்கள். வாழ்க்கையில் சாதித்த யாராக இருந்தாலும் நேரத்தின் காலத்தின் அருமையை அறிந்தவர்களால் மாத்திரம்தான் அதை முடியும். யாருக்கு இந்த நேர காலத்தை பற்றிய அருமை தெரியாமல் இருக்கிறார்களோ, நேரத்தின் காலத்தின் பெருமையை பற்றி புரியாமல் இருக்கிறார்களோ, நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வசந்தங்களின் பெரும் பகுதியை இழந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ஒவ்வொருவரும் சகோதரர்களே எழுதி வைத்து படித்து பார்க்க வேண்டிய, பொற்காசுகளில் பொறிக்கப்பட வேண்டிய வாசகங்கள் இது. நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்கிறது. அதில் பெரும்பான்மையான மக்கள் கவனமில்லாமலேயே இருக்கிறார்கள். இந்த அருட்கொடைகள் நம்முடைய கையை விட்டு போகும்போதுதான் அதனுடைய கணம் என்ன என்பது நமக்கு தெரியும் சகோதரர்களே. சில விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிற வரை அதனுடைய அருமைகள் நமக்கு தெரியாது. நம்மோடு ஒட்டி இருக்கிற வரை அதனுடைய பெருமைகள் நமக்கு புரியாது. என்றைக்கு அதை நாம் இழந்து விட்டோமோ அல்லது அது நம்மை இழந்து விட்டதோ, என்றைக்கு அதை விட்டு நாம் விலகி விட்டோமோ அல்லது என்றைக்கு அது நம்மை விட்டு விலகி விட்டதோ, அப்போதுதான் ஆஹா, இவ்வளவு அருமையான ஒன்றை நான் கீழே போட்டு விட்டேனே, இவ்வளவு அருமையான ஒன்று இவ்வளவு நாள் என்னோடு இருந்ததை பற்றி நான் யோசிக்காமலேயே விட்டு விட்டேனே என்று நம்மை நினைக்க வைக்கும். அப்படிப்பட்டதில் முதன்மையானது என்னது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வும் என்றார்கள். ஆரோக்கியமும் ஓய்வும். 30-35 வயது வரை, 40 வயது வரை ஒரு குறிப்பிட்ட அளவில் உடலில் இளமையும் வாலிபமும் இரத்த ஓட்டமும் சுறுசுறுப்பும் நுணுக்கமான செயல்பாடுகளும் இருக்கிற வரை அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரியாது. அது மங்குகிற போது, அது கொஞ்சம் பலவீனம் அடைகிற போது, அது கொஞ்சம் இயங்காத்தன்மைக்கு போகிற போது, அல்லது அதனுடைய ஆற்றலுடன் கூடிய இயக்கத்தன்மை அது இழக்கிற போது, ஆஹா, எப்படியாவது இதை பெற்றுவிட முடியாதா, எப்படியாவது இதை அடைந்து விட முடியாதா, எப்படியாவது இதை நான் மீண்டும் அந்த பழைய இயக்க நிலைக்கு கொண்டு சென்று விட முடியாதா என்று அன்றாடம் இயங்கிக் கொண்டிருப்போம் சகோதரர்களே. ஆரோக்கியம் நம்மிடத்திலே இருக்கிற வரை சகோதரர்களே, இரவுகள் ஆனந்தமாக இருக்கும். இரவுகள் நான் ஆனந்தமாக இருக்கும் என்று சொல்வதனுடைய கருத்து என்னவென்றால், இரவில் நமக்கு உறக்கத்துக்கு பிரச்சனை வராது, காலையில் எழுந்திருக்கும் போது பிரச்சனை வராது. ஆனால் ஆரோக்கியம் மங்க ஆரம்பிக்கும் போது சகோதரர்களே, இரவு நமக்கு நீண்ட நெடிய இரவுகளாக தெரியும். நம்முடைய வழக்கமும் பழக்கமும் மாறுபடுகிற போது அதனுடைய வலிகளும் ரணங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் தான் இளமையில் இருக்கும் போதே, வாலிபத்தில் இருக்கும் போதே, உன் உடம்பில் ஆரோக்கியம் ஒட்டி கொண்டிருக்கும் போதே, ரத்தம் உனக்கு சூடாக இருக்கும் போதே, நரம்புகள் உனக்கு சரியாக முறுக்கேறிய முறையில் அது இயங்குகிற போதே அதை பார்த்துக்கொள். விட்டு விட்டால் வராது. அதற்கு பிறகு நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், மருந்துகள் எடுக்க வேண்டும், அப்படிதானா? மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். டயட் என்கிற பேரிலே என்ன நடக்கிறது என்னவென்றே தெரியாமல் ஒரு விதமான வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும். சில கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்துவிடும். யா அல்லாஹ், நீ ஹலாலாக்கி இருக்கிற இந்த உணவெல்லாம் இப்போதே எனக்கு ஹராமாகி விட்டதே என்று மனதிற்குள் வலி வரும், ரணம் வரும். அப்படித்தானே? யோசித்து பாருங்கள். ஒரு நீரிழிவு நோயாளியோ அல்லது இன்னொரு நோயாளிகளோ மருத்துவர் அவருக்கு முதலில் சொல்வது என்ன?
வாயை கட்டுப்படுத்து. அப்படிதானே முதல்ல அவர் சொல்றது என்ன? வாயை கட்டுப்படுத்து, அளவோடு சாப்பிடு, பசித்தால் மட்டும் சாப்பிடு. இதை வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நாம் செயல்பட ஆரம்பித்திருந்தால் இன்றைக்கு துடித்திருக்க வேண்டுமா? இன்றைக்கு நாம் துடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்குமா? மனதில் எண்ணங்கள் வரும், மனதில் எண்ணங்கள் வரும். நம்மை போன்ற சம வயதில் உள்ளவர்களெல்லாம் ஆரோக்கியத்தோடு அங்குமிங்கும் அவர்கள் ஆடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் ஒடுங்கி விட்டேனே, நான் முடங்கி விட்டேனே, நான் இப்படி கிடந்து விட்டேனே, அல்லாஹ் எனக்கு அத்தனையும் தந்து அந்த ஹலாலான உணவாகவும் அது இருந்து அதை என்னால் தொட முடியாமல் போய்விட்டதே என்கிற வலியும் ரணமும் உங்களுக்கு வரும். அதற்கு கொஞ்சமும் இறங்காத ஒன்றுதான் நேரம். அதனால் தான் இரண்டாவது இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் ஃபராக், ஓய்வு. இன்றைக்கு நம்மிடத்தில் ஆரோக்கியம் போதுமான அளவில் இருக்கிறதோ இல்லையோ, அன்பார்ந்த சகோதரர்களே, ஓய்வு நம்மிடத்திலே ஓரளவிற்கு இருக்கத்தான் செய்கிறது. அதை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீர்கள்? அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்ததே 40வது வயதில் தான். 40 வயது என்பது இன்றைக்கு நம்முடைய வயதோடு அல்லது நாம் வாடுகிற இந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது சகோதரர்களே, ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் தேட்டமும் முடிந்துவிட்டு முதுமையின் துவக்கத்தில் இருக்கிற ஒரு பருவம் தான் இது. ஒரு காலம் இருந்தது, மக்கள் எல்லாம் இயற்கையான உணவை சாப்பிட்டார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள், உடலிலும் மனதிலும் சிந்தனையிலும் அவர்களுக்கு தெம்பும் வலிமையும் இருந்தது. 40 வயது என்பதெல்லாம் ஒரு பின்னிலைமை பருவம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு இளங்காலையின் சக்தி அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு செயற்கை முறை உணவு பழக்க வழக்கம் என்று ஆரம்பித்து தேவையில்லாத சிந்தனைகள் உள்ளத்திற்குள் ஊடுருவி சதா சர்வகாலமும் மன அழுத்தத்திலேயே நாம் வாடியும் வதங்கியும் கொண்டிருப்பதனால் 40 வயது என்பது முதுமையின் துவக்கத்தின் ஒரு பருவமாகவே எழுதப்படாத விதியாக ஆகிவிட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் யாருமே சாதிக்க முடியாத ஆக பெரும் சாதனையை சாதித்த சாதனையின் சாதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் தான் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தையே துவங்குகிறார்கள். 40 வயதில் தான் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 13 ஆண்டு காலம் சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹிஜ்ரத் பயணமாகட்டும், மதீனா என்கிற மாநகரில் மார்க்க ரீதியான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்ததாகட்டும், அங்கிருக்கிற மக்களுக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் சமூக நீதியை போதித்ததாகட்டும், ஏனைய மக்களோடு அவர்கள் உறவுகளை பேணியதாகட்டும், மதீனாவின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைத்த அந்த குறைஷி கயவர்களுடைய ஒடுக்கத்தை அவருடைய ஆட்டத்தை அவர்கள் ஒடுக்கியதாகட்டும், ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டில் இது நடந்தது, ஹிஜ்ரி 2இல் இது நடந்தது, ஹிஜ்ரி 3இல் இது நடந்தது என்று அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மரணித்த, இந்த உலகத்தை விட்டவர்கள் மரணித்த ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு வரை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் பரபரப்பில் எங்கேயுமே ஓய்வே இல்லை. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இப்படி ஓய்வு, இப்படி வந்து ஒரு பரபரப்பு இல்லாமல் இருந்துச்சு நம்ம சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சகோதரர்களே அதிகபட்சம் நாம் அறிந்து வைத்திருப்பது ரஹீகுல் மக்தூம் என்கிற நூல் தான். அதிலேயே சுமார் 500-600 பக்கங்களுக்கு மேல் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை சீரத் இப்னு ஹிஷாம் என்று ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான பக்கங்களில் பல்வேறு பாகங்கள் தொகுக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று. லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் என்று சொல்லுகிறோமே, ஹதீஸ்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, அல்லாஹ்வின் தூதர் செய்தது, அல்லாஹ்வின் தூதரோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் அங்கீகாரம் கொடுத்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் சுமார் 11 திருமணங்கள் நடந்திருக்கின்றன. ஹிஜ்ரி பயணம் ஆரம்பித்து பத்ர், உஹது, கந்தக் என்று ஏகப்பட்ட யுத்தங்கள் சதா சர்வகாலம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கக்கூடிய வஹி செய்தி அதை அல்லாஹ்வின் தூதர் தொடர்ச்சியாக பெற்று மனதிற்குள் ஏற்று மனதிற்குள் அதை வைத்து பாதுகாத்து மக்களுக்கு அதை போதித்து அதில் மக்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது அந்த சந்தேகங்களுக்கும் தெளிவு கொடுத்து, அல்லாஹ் அக்பர், யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வேலையை ஒரு தனிநபராக ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு காலம் செய்து முடித்திருக்கிறது. இது உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? இதில் நீங்கள் பெறுகிற பாடம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தையும் காலத்தையும் பார்த்து 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 பயன்படுத்தினார்கள். இத்தனைக்கும் நாம் உறங்குவதைப் போல சராசரியான உறக்க நேரம் அல்லாஹ்வின் தூதருக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். இரவு தொழுகை என்பது நம்போன்றவர்களுக்குத்தான் அது என்னது, வழிகாட்டப்பட்ட அல்லது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு தொழுகை. ஆனால் இறை தூதர்களுக்கு அது கடமையாக்கப்பட்ட தொழுகை. இறை தூதர்களுக்கு அது கடமையாக்கப்பட்ட தொழுகை. இத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாடம் இரவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ரமதானில் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். நம்மில் இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறோம், வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏத்திகாஃப் இருந்த அனுபவம் இருந்திருக்குமா என்று நமக்கு தெரியாது. அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் நமக்கு அந்த அனுபவத்தையும் அந்த பாக்கியத்தையும் தர வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய இறுதி பத்திலே ஏத்திகாஃப் இருப்பார்கள். இறை தூதர் இறந்து போன அந்த கடைசி வருடத்திலே 20 தினங்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள்.
இப்படி அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையும் வரலாறும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரமும் சமகாலமும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகமும் அர்ப்பணிப்பும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரமும் சாதனையும் ஒரு நிமிடம் கூட வீணாகாமல் கியாமத்து நாள் வரை வாழ்கிற அத்துணை பேருக்கும் ஒரு முன்மாதிரியாக போயிருக்கிறது. அப்போ நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் நேராகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் பயன்படுத்துகிறீர்களா என்பதை அன்றாடம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நேரமும் காலமும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஆதலால் தான் வணக்க வழிபாடுகளாகட்டும் அது நேரத்தோடும் காலத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஏனைய நல்ல விஷயங்களாகட்டும் நேரத்தோடும் காலத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் நிறுவனத்திலே பணிபுரிகிறீர்கள், நேரம் காலம் இல்லாமல் உங்களுடைய நிறுவனம் உங்களை ஒத்துக்கொள்ளுமா? எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் நீ வா, எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் நீ போ என்று சொல்லுமா? ஒரு காலமும் சொல்லாது. இத்தனை மணிக்கு நீ வர வேண்டும், இத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும், தேவை என்றால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூடுதலாக வேண்டுமானால் உங்களை இருக்க விடுவார்களே தவிர, இது உங்கள் வீடு மாதிரி பிரதர், எப்போ வேணாலும் வா, நீ எப்போ வேணாலும் போ சொல்லுவாங்க. முதல்ல வீட்டிலேயே அப்படி சொல்லுவாங்களா? வீட்டில் சொல்லுவார்களா? வாப்பா அம்மாவும் சொல்லிவிடுவார்களா? மகனே நீ எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு வா, எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு போ சொல்லிடுவாங்களா? ஒய்ஃப் மனைவி சொல்லிடுவாங்களா? ஏங்க நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, எப்போ வேணாலும் போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிடுமா? சொல்லாது. யாராக இருந்தாலும் நீங்கள் யாரோடு சேருகிறீர்களோ, யாரோடு சேர்ந்து பழகிறீர்களோ, அவர்களுக்கும் உங்களுக்குமான வாழ்க்கையில் ஒரு குளறுபடியோ, ஒரு பிரச்சனைகளோ, ஒரு சிரமங்களோ, ஒரு சிக்கல்களோ, இன்னல்களோ, இடர்பாடுகளோ இல்லாமல் அது சுமூகமாக போக வேண்டுமானால் அங்கே நேரத்திற்கும் காலத்திற்கும் உண்டான திட்டமிடல் அவசியத்திலும் அவசியம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவரையும் எச்சரிக்கை செய்கிற விதத்திலே சொன்னார்கள், லை யஸூலா கதமா இப்ன ஆதம், ஆதமின் மகனின் 2 பாதங்களும் அங்கும் இங்கும் நகராதுன்னாங்க. ஒரு கால் இல்லை, ஒரு பாதம் அல்ல, 2 பாதங்களுமே அங்கும் இங்கும் நகராது. ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்லாமல், 4 விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்லாமல் ஆதமின் மகன் அவனுடைய கால் எங்கும் நகராது. இங்கே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை ஆதமின் மகன். ஆதமின் மகன் என்றால் என்ன? அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த நிலையில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி. சில பேரை சொல்லுவோம் அல்லவா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அல்லது பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன், வைரக்கரண்டியோடு பிறந்தவர்கள் அல்லது வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவர்கள் என்று ஆதப்பெரும் செல்வ செழிப்பிலே பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஆதமின் மகனுடைய 2 பாதங்களும் அங்கும் இங்கும் நகராது 4 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல். என்னப்பா அந்த 4 விஷயம்? அன் உம்ரின் ஃபீமா அஃப்னாஹு, அன் இல்மின், அதாவது அவனுக்கு வழங்கப்பட்ட ஆயுளை அவன் எப்படி செலவழித்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை அவன் எப்படி செலவிட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவிட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை குறித்து அவன் எப்படி செயல்பட்டான் என்கிற இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதமின் மகன் யாராக இருந்தாலும் அவனுடைய பாதங்கள் இங்கும் அங்கும் நகராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லோருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற விதத்திலே, நம் அனைவரையும் ஆர்வமூட்டுகிற விதத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நாம் இழக்கக்கூடாதென்றால் நேரத்தையும் காலத்தையும் இழந்துவிடக்கூடாது என்கிற அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே சொன்னார்கள். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதைவிட பெரிய தத்துவத்தை உலகத்தில் எந்த மேதையும் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கெல்லாம் மக்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்வம் ஊட்டுகிற அல்லது அவர்களுக்குள் ஒரு உற்சாகத்தை ஊட்டுகிற பேச்சையும் பேச்சாளர்களையும் நோக்கி மக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக மனோதத்துவ ரீதியாக ஏதேனும் ஒன்றை தந்து விட மாட்டார்களா என்பதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோதத்துவம் அல்ல, அந்த மனோதத்துவத்தின் புனிதத்தின் அடிப்படையிலே சொன்னார்கள், 5ற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் ரொம்ப முக்கியமானது எப்படி? ஃபராகக்க கபுல ஷுகுலிக்க, ஃபராகக்க கபுல ஷுகுலிக்க, வேலை நேரம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள். அதை இப்படியும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஓய்வு நேரம் வருவதற்கு முன்னால் வேலை நேரத்தை பயன்படுத்திக்கொள். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ காலத்துக்கு வேலை பார்த்துருவோம்? எத்தனை வயது வரை வேலை பார்த்து விடுவோம்? அதிகபட்சம் 60 வயது தானே இந்த நாடு நம்மை விட்டு வைக்கும், அல்லது கொஞ்சம் கூடலாம் குறையலாம், அவ்வளவு தானே. அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு ஆயுளை போட்டு வைத்தால் வாழ்ந்தாக வேண்டுமே. அப்போ அந்த வாழ்க்கைக்கு இப்போது நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்?
அந்த வாழ்க்கை ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சண்டை சச்சரவு இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், எரிச்சல்கள் இல்லாமல், உங்களுக்கும் உங்களோடு இருப்பவர்களுக்கும் எந்த விதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இப்போது என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? இப்படி பல விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. பல விஷயங்களுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதற்கு ரொம்ப முக்கியமான சகோதரர்களே, கிடைத்த நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். கிடைத்த நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். வேலை நேரம் முடித்துவிட்டு நீங்கள் உங்கள் கேம்பிற்குள் வந்ததற்கு பிறகு எவ்வளவு மணி நேரங்கள் உங்களுக்கு இருக்கிறது? அதிலே சமையலுக்கு எவ்வளவு நேரம், சாப்பிடுவதற்கு எவ்வளவு நேரம், உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம், அல்லது மனைவி மக்கள் ஊரிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு நீங்கள் தொலை தொடர்பு கொள்வதற்கு எவ்வளவு நேரம், உறங்குவதற்கு எவ்வளவு நேரம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கிட்டு வாழ்வதற்கு நீங்கள் கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், அல்லாஹ் அக்பர், எவ்வளவு நேரம் நம்முடைய வாழ்க்கை இந்த தொலைபேசியிலே போய் கொண்டிருக்கிறது. அதிலும் பயனுள்ளாத விஷயங்களை எவ்வளவு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் அல்லது நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் தீங்கிழைக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்க வேண்டும் என்றால் காலமும் நேரமும் மிக மிக அருமையானது, மிக மிக புனிதமானது. காலத்தையும் நேரத்தையும் காடாக்கியவர்கள் வாழ்க்கையில் முன்னேறியதே இல்லை. காலத்தையும் நேரத்தையும் யார் பாதுகாத்தார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறார்கள். காலமும் நேரமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. அதனால் தான் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்வதைப் போலவே காலத்தின் உப பகுதிகளாக இருக்கிற எல்லாவற்றையும் பிரதானமாக எடுத்து சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ரி, அதிகாலையின் மீது சத்தியமாக. குர்ஆனிலே வருகிறது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலைக்கு முன்னால் வரக்கூடிய அந்த அதிகாலையின் இறைவனின் மீது ஆணையாக வருகிறது. வத்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக வருகிறது. வல்லைலி வன்னஹார், இரவின் மீதும் பகலின் மீதும் சத்தியமாக குர்ஆனில் வருகிறது. காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை புகழ்கிற போதே அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ், காலை அடைந்து விட்டோம், இந்த காலையின் சாம்ராஜ்யம் இறைவா உனக்கே சொந்தம். மாலை அடைந்தவுடன் அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ், மாலை அடைந்து விட்டோம், இந்த மாலையின் சாம்ராஜ்யமும் இறைவா உனக்கே சொந்தம் என்று அல்லாஹ் அக்பர். மனிதனுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கம் நேரத்தோடும் காலத்தோடும் சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் நம் மீது கட்டளையிட்டிருக்கிற ஐங்கால தொழுகை கூட சகோதரர்களே, அதிகாலை தொழுகை, மதிய வேளை தொழுகை, மாலை நேர தொழுகை, அடுத்தான மகரிப் என்ற சூரிய மறைவு நேரத்திலே ஒரு தொழுகை, இஷா என்கிற இரவு நேர தொழுகை என்று எல்லாமே காலத்தோடும் நேரத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு அம்சமாக இருப்பதனால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளிலேயே மிக உயர்ந்த அருட்கொடை இந்த காலமும் நேரமும். அதை எந்த விதத்திலும் நாம் பாழ்படுத்தி விடாமல், பாழாக்கி விடாமல், அது எந்த விதத்திலும் நமக்கு எதிராக ஆக்கிவிடக்கூடிய அடிப்படையில் நாம் செயல்பட்டு விடாமல் அல்லாஹு கஞ்சி அல்லாஹ் நம் மீது சுமத்திருக்கிற கடமைகளை செய்ய வேண்டிய அதே வேளையில் இந்த தீனுக்கும் துனியாவுக்கும் எதெல்லாம் நமக்கு பயன்படுமோ அந்த வழியில், அந்த வழியில் மட்டுமே நேர காலத்தை கடத்துவதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜுமாவினுடைய முதல் உரையில் கால நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, மார்க்கம் அதற்கு தந்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன என்பதையெல்லாம் சுருக்கமாக தெரிந்தோம். இந்த இரண்டாவது உரையில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் எனது உரைக்கு திரையிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த காலமும் நேரமும் எவ்வளவு தூரம் நமக்கு மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற போது பூரிக உம்மத்தி ஃபி புக்கூரிஹா என்கிறார்கள். என்னுடைய உம்மத் அதனுடைய அதிகாலை நேரத்திலே அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்றார்கள். இந்த அதிகாலை நேரத்தின் அபிவிருத்தி என்று சொன்னவுடன் இது ஏதோ இஸ்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பற்றி பேசுகிறது, புதன் அங்கே இருக்கிறான், சுக்கிரன் இங்கே இருக்கிறான், சனி இங்கே போகிறான் என்கிற அந்த மாதிரியான மூடத்தனத்தில் சொல்லப்பட்டதல்ல. அதிகாலை நேரம் என்பது ஃபஜ்ர் தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்து அல்லாஹோடு ஒரு ஆன்மீக ரீதியாக நம்முடைய உணர்வுகளை உயிர்ப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் அதிகாலை நேரத்தில் என்னுடைய உம்மத்திலே அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பது பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பெரும்பான்மையானவர்கள் ஃபஜ்ருடைய முக்கியத்துவத்தையும் ஃபஜ்ருக்கு பிறகுள்ள நேரத்தில் நாம் செய்யக்கூடிய திக்ர்களுடைய முக்கியத்துவத்தையும் அறியாமல் இயல்பாகவே உறக்கத்தில் போகிற நேரம், நீங்கள் அதைத்தான் கவனிக்க வேண்டும். மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள் அல்லது பின்பொழுது நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வேலையால் அல்லது மற்ற விஷயங்களால் அவைகள் போகும். ஆனால் இந்த அதிகாலை நேரம்
ஃபஜருக்கு முன்பு அல்லது ஃபஜருக்கு பின்பாகிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தில் மட்டும்தான் இயல்பாகவே இயற்கையாகவே எல்லோருக்கும் போகும். ஆனால் அந்த நேரத்திலே கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கவனமாக இருந்த நேரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் எப்படி வருகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திற்காக போனால் பெரும்பாலும் அந்த காலை வேளையில் தான் புறப்படுவார்கள். ஏதேனும் படைகளை அந்த காலை வேளையில் தான் அல்லாஹ்வின் தூதர் அனுப்புவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே மனிதனின் வாழ்க்கையில் கொஞ்சமும் கவனம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக தட்டி விடுகிற நேரத்தை கூட நீங்கள் நின்று நிதானமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது என்றால், ஏனைய நேரங்கள் எல்லாவற்றினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழப்பான், எதை வேண்டுமானால் அவன் வீணடிப்பான். ஆனால் ஒரு காலம் அவன் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கவே மாட்டான். ஏன் இப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால், நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதவன் நிச்சயம் வாழ்க்கையில் எதையும் வீணடிக்க மாட்டான். நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பவன் நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வீணடிப்பான் என்கிற இந்த பொதுவான கருத்தையே உபதேசமாக உங்களுக்கும் எனக்கும் இந்த நல்ல வேளையிலே சொல்லி, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் எங்கள் மரணம் வரைக்கும் தந்தருள்வாயாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறை துஆ கேட்டு இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.